அல்லேலூயா. இந்த இடத்துல வசனத்தை நம்ம திரும்ப ஒரு தடவை வாசிக்க போறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றார் அப்படின்னா, சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ராஜ்ய பாரம் என்ன பண்ணாது, நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கண்டுபிடித்து அவனை என்ன பண்ண போறேன், இந்த ஜனங்களுக்கு தலைவனாக ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இடத்துல வந்து சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல கைகளை உயர்த்த ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென். தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை ஆண்டவராகிய தேவன் தேடுகிறார். பக்கத்துல சொல்லுங்க, அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுறார். ஆண்டவர் தாவீதை வந்து தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? அவ இதை சொல்றதுக்கு முன்னாடி, அந்த தாவீதை பார்த்து சொல்றதுக்கு முன்னாடி சவுலிடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி போய் சொல்றான், இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு மனுஷனை தேடுறாரு. யார் தருமா அந்த மனுஷன்? தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை ஆண்டவராகிய தேவன் தேடுகிறார் அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துக்கிட்ட சொல்றத பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. சபையை இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான காரியம், தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை இன்றைக்கு சபையில ஆண்டவராகிய தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் யாரா இருக்க போறேன் அப்படிங்கிறது நம்முடைய கைகளில் தான் இருக்குது. சவுலை போல இருக்க போறோமா, இல்ல ஆண்டவர் தேடுகிற அந்த இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாக நீங்களும் நானும் இருக்க போகிறோமா அப்படிங்கிறத இன்னைக்கு ஆண்டவர் பார்க்க போகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல கைகளை உயர்த்த ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு நல்ல சர்டிபிகேட் இல்ல? தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஆள், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன், என் இருதயத்துக்கு உகந்த ஒரு மனுஷன், என் இருதயம் ரொம்ப நேசிக்கிற ஒரு மனுஷன் இல்ல? அதான் அதுக்கு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு தாவீதை பார்த்து, என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். ஆமா, இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படிங்கும்போது நம்பலாம், நம்பத்தக்க ஒரு மனுஷன் இல்ல? ஆண்டவர் ரொம்ப நம்புற ஒரு மனுஷன். ஏன் ஆண்டவர் சவுலை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் தேட போறேன் அப்படின்னு சொல்றாரு? ஏன் ஆண்டவர் தான் இந்த இடத்துல சவுலை வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணாரு. சவுலை தெரிந்து கொண்டது ஆண்டவராகிய தேவன், அவன் அபிஷேகம் பண்ணது ஆண்டவராகிய தேவன். எங்கேயோ கழுதையை தேடி ஓடிக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு பின்னால போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை ராஜாவா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினாரு. தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் தான், அவர் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் தான், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த சவுல். ஆனா நாளடைவில் சில ஆண்டுகளில் ஆண்டவர் அந்த இடத்துல சில காரணங்கள் நிமித்தமா ஏண்டா இவனை கொண்டு வந்தோம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறத பார்க்குறோம். ஆமான்னு சொல்லுங்களேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு சவுலை பார்த்து, நான் உன்னை ஏன் ஏற்படுத்துறேன்னு தெரியல, ஆனா என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் தேடி கண்டுபிடித்து உன்கிட்ட இருக்கிற அந்த ராஜ்ய பாரத்தை எடுத்து அவன் கையில கொடுத்து இந்த தேசத்துக்கு ராஜாவாக, அதிபதியாக, ஜனங்களுக்கு தலைவனாக நான் அபிஷேகம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவர் சவுலை பார்த்து இது சொல்றாரு? 2 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில மேஜரான ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்றான். அவனுடைய கீழ்ப்படியாமை இந்த இடத்துல ஆண்டவர் அவனை வெறுக்கத்தக்கதான காரியத்தை செய்து. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது 9வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8, 9 வசனங்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள்.
அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் செஞ்ச தப்பு என்ன? அவன் கீழ்ப்படியாமை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யுத்தத்துக்காக எதிரிகள்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க, திரளா வந்துட்டாங்க. 30,000 ரதங்களோடு கூட ஜனங்கள் வந்துட்டாங்க. அப்ப பெரிய சேனை ஒண்ணு இவங்களுக்கு விரோதமா வந்துருச்சுன்னு ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசமும் இப்ப பயந்து நடுங்கிட்டு இருக்குது. ஜனங்கள் எல்லாம் ஓடி போறாங்க, அங்கங்க ஓடி போய் கெபிகளிலும் காடுகளிலும் ஒளிஞ்சுக்கிறாங்க. சிலர் யோர்தானை கடந்து அடுத்த இடத்துக்கெல்லாம் ஓடி போயிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல சவுலோடு கூட இருந்த ஒரு சிலர் என்ன பண்றாங்க, பயத்தோட யுத்தத்துக்கு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயத்தின் பேர்ல அந்த இடத்துல யுத்தத்துக்காக வந்து நிக்கிறாங்க, காத்துட்டு இருக்கிறான். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவரை தொழுது கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா குறிப்பிட்ட நாள் 7 நாள் வரைக்கும் அவன் காத்துட்டு இருக்கிறான், சாமுவேல் வரட்டும், சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இடத்துல வந்து என்ன பண்ணட்டும், அந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தட்டும்னு சொல்லிட்டு. ஆனா 7 நாள் அளவும் அந்த இடத்துல சாமுவேல் வராததுனால இவன் என்ன பண்ணிடுறான், விட்டு கொடுத்துட்றான். சரி சாமுவேல் வரலையே, நம்மளே என்ன பண்ணிடுவோம், இந்த சர்வாங்க தகன பலியை செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே என்ன பண்ணிடுறான், ஜனங்கிட்ட சொல்றான், சமாதான பலிக்கு தேவையானதையும் சர்வாங்க தகன பலி செலுத்துறதுக்கு தேவையானதையும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சர்வாங்க தகன பலியை தன் கைகளினால செய்யறான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆசாரியர்கள் தான் அதை செய்யணும் அப்படின்ட்டு. ஆசாரியர்களை தவிர வேறொரு அதை செய்யக்கூடாதுன்றது ஆண்டவருடைய கட்டளை, மேஜரான ஒரு கட்டளை. ஆண்டவருக்காக அந்த இடத்துல அந்த பணியை செய்யும் போது, அந்த பலிகளை செலுத்தும் போது ஆசாரியர்கள் மாத்திரமே செய்ய வேண்டிய வேலையை இவன் எடுத்துக்கிறான். அவன் பலி செலுத்தாம போயிருந்தா கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, சரி காத்திருந்ததுக்காக என்ன பண்ணியிருந்திருப்பாரு, ஏதாவது ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார், கூட இருந்திருப்பாரு. அவன் என்ன பண்ணிட்டான், இது தன் இவ்வளவு ஒரு துணிகரத்தோடு கூட துணிச்சலோடு கூட நம்மளே என்ன பண்ணிடலாம், அதை செஞ்சிடலாம், ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய இந்த வேலையை தானே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து அவனே என்ன பண்றான், சர்வாங்க தகன பலியை தன் கைகளினால செலுத்துறான். ஆண்டவருக்கு மிகுந்த கோபம் அந்த இடத்துல வருது. ஒரு நான் லீடர்ஷிப்ல வச்சதுக்கு காரணம் ஜனங்களை நடத்தணுங்கிறதுக்காக, ஜனங்களை நல்வழியில நடத்தணும், யுத்தத்துக்கு போகணும், தேசத்தை பாதுகாக்கணும், தேசத்துல இருக்கிற காரியங்களை நீ சரியான விதத்துல நடத்தணுங்கிறதுக்காக ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல கோபப்படுறார். அடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கேட்கிறான், புத்தியீனமான காரியத்தை செஞ்சீர், நீ செய்யக்கூடாத ஒரு வேலையை நீ செஞ்சிருக்கிற, நீ பார்க்க கூடாத ஒரு வேலையை நீ பார்த்திருக்கிற. ஆண்டவர் இதனால உன் மேல கோபம் கொண்டு என்ன சொல்றாரு, தான் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடித்து அவனை ராஜாவான இடத்துல கொண்டு வருவேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன், எல்லாம் ஆமென் சொல்லுங்களேன். ஏன் சாமுவேல் சவுல ஆண்டவர் புறந்தள்ளினாரு, ஏன் அவன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனா அந்த இடத்துல இல்லை? தேவனுக்கு கீழ்ப்படியாதது என்ன நடக்குது, தேவனுக்கு பிரியமான மனுஷனா இருக்க முடியல. ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டாரு, ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு, ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணாரு, ஆண்டவருடைய சாய்ஸ் தான். ஆனாலும் அந்த தெரிந்து கொண்ட பிறகு கர்த்தருடைய சத்தத்துக்கு அவன் என்ன பண்ண மாட்டான், கீழ்ப்படியறதுக்கு விடாம போயிட்டான். இன்னொரு காரியம் நடக்குது. 2வது காரியம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 21வது வசனம். ஜனங்களோ ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து முதல் வசனத்திலேன்னு வாசி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நாள் என் இருதயத்துல இருக்கிற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். இப்போ என்ன பண்ண, இவங்க எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிடு, யாரையும் வைக்காது. அங்க இருக்கிற ராஜா, ஆடு மாடு குழந்தைங்க வாலிபர்கள் பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணு, கொன்று போட்டு அந்த இடத்துல செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு. ஆனா இவன் என்ன செய்யறான், 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 21வது வசனம், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொல்லையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிட்டு வான்றார்.
ஆனா இவன் போய் என்ன பண்றான், எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிட்டு அதுல பிரதானமாய் நல்ல ஆடு மாடெல்லாம் என்ன பண்றான், உயிரோட கொண்டு வந்துடுறான். ஆண்டவர் சொல்றாரு, எதையும் வைக்காத, எல்லாத்தையும் என்ன பண்ணிடு, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடு அப்படிங்கிறாரு. இவன் கூப்பிட்டுட்டு வரான் சில நல்லதெல்லாம், கொழுத்து போனதெல்லாம், நல்ல திடகாத்திரமாக இருக்கிற ஆடு மாடுகளை இது கொண்டு வரான். அப்போ சத்தம் கேட்குது, ஆடு மாடுகளோட சத்தம் கேட்குது. சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இடத்துல வரும்போது சவுல் ஓடி போய் சொல்கிறான், நீ சொன்னபடியெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நீ சொன்னபடியெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், எல்லாம் ஆண்டவர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிட்டேன். அப்போ அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இடத்துல வந்து கேட்குறான், அப்போ என் காதுகளில் கேட்குற சத்தம் என்ன, இந்த ஆடு மாடுகளுடைய சத்தம் என்ன? அப்போ அவன் சொல்கிறான், இந்த ஜனங்கள், என் கூட வந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. என்ன ஆலோசனை? அது எல்லாம் வெட்டுறதெல்லாம் சரிதான், எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் பிரதானமானதை சிலதில் நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு போய் கர்த்தருக்காக பலி செலுத்துவோம். நம்ம வீட்டுக்கு கொண்டு போக வேண்டாம், என்ன பண்ணலாம், கர்த்தருக்காக போய் என்ன பண்ணலாம், பலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சொல்கிறத பார்க்குறோம். ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சர்வாங்க தகன பலிகள் எதுக்குப்பா, கீழ்ப்படிதல் தான்ப்பா உத்தமோன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறத பார்க்குறோம். கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனை என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி பார்க்கல? காரணம் அவருடைய கீழ்ப்படியாமை. ஆண்டவர் ஒரு சொல்றாரு, ஒரு திட்டத்தை சொல்றாரு, ஒரு காரியத்தை சொல்றாரு, தன் இருதயத்தில் இருக்கிற சில காரியத்தை அவனோடு கூட பேசுறாரு, இதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு கீழ்ப்படியாத போது தேவனுடைய இருதயத்துக்கு பக்கத்தில் இருக்க முடியவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி தாவீது பேர் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். சொல்லுங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். தாவீது ஆண்டவர் என்ன எப்படி பார்க்கிறாரு, எப்படி சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன். காரணம் என்ன தெரியுமா? என் சித்தமா, எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செஞ்சு முடிப்பான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஆமென் சொல்லுங்க. எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான், எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான், என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவன் செய்வான், நான் யோசிக்கிறதெல்லாம் அவன் செய்வான், நான் சொல்றதெல்லாம் அவன் செய்வான். அதனாலதான் அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் நான் கொடுக்கிறேன். என்ன சர்டிபிகேட்டு? என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி. கையை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லலை என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டு, ஆனா தாவீதை பார்த்து என் இருதயத்திற்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்லுகிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். காரணம் என்ன தெரியுமா? ரெண்டு பேருக்கு இந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொல்றாரு தாவீதை பார்த்து, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவைகள் எல்லாம் செய்வான், என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்வான், சொல்றதெல்லாம் செய்வான், நான் என்ன கட்டளை இட்டாலும் அதை செய்வான். காரணம், இவன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். கையை உயர்த்தாம சொல்லுங்களேன். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் இங்க வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் வரமாட்டாரா? அப்படியே லிட்டரலாக வர இங்கே இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல அப்படியே வந்து உங்களை பார்த்து என்னன்னு சொல்லி கூப்பிடுவார். சவுலே அப்படின்னு கூப்பிடுவாரா? இல்லை தாவீதே என் இருதயத்துக்கு ஏற்றவனேன்னு சொல்லி நம்மளை கூப்பிடுவாரா? எந்த ஸ்டாண்டர்டில் நம்ம இருக்கிறோம்? நம்முடைய குவாலிட்டி என்ன? அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனா, இல்லை ஐயோ அப்படின்னு பார்க்குற ஒரு மனுஷனா நீங்களும் நானும் இருக்கிறோமா? வித்தியாசம் ஒன்று தான். அந்த சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கணும்னா ஒன்னே ஒன்று தான், கீழ்ப்படிதல். அவர் சொல்றதுக்கு, அவர் சத்தத்துக்கு, அவர் பேசுறதுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா?
நான் கீழ்ப்படிஞ்சேன் அப்படின்னா தேவன் சொல்வார் நம்மளை பார்த்து, என் இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். வெங்கட் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ராமச்சந்திரன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். எவ்வளவு பெரிய ஒரு சர்டிபிகேட்ல, ஆண்டவர் கொடுக்குற சர்டிபிகேட். உண்மையே இல்லை. இப்போ நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ரொம்ப சூப்பருங்க, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷங்க இவர் அப்படின்னு ஒருத்தர் வந்து நான் சொன்னேன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? இப்போ ராமச்சந்திரன் உட்காந்துக்கிறாரு, அவரை கூப்பிட்டு இவர் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அவரு அப்படி மேலே பறக்க ஆரம்பிச்சிடுவாரு. காரணம் என்ன? சரி, எவ்வளோ பெரிய ஒரு ஹானர் நம்மளை வந்து பாஸ்டர் வந்து என்ன சொல்லிட்டாரு, இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன்னு சொல்லிட்டாரு. இதோ பிரதர் உட்காந்துக்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அவரு அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றதெல்லாம் அவர் செய்வார். அவர் சந்தோஷமா இருக்குமா இருக்காதுங்களா? உட்காந்துக்கிறாங்க, எல்லாம் உட்காந்துக்கிறீங்களே, அவளை பார்த்து நீங்கள் சூப்பர், நான் சொல்றதெல்லாம் நீங்கள் செய்கிற ஆள், என் இருதயத்துக்கு ஏற்ற ஆள் அப்படின்னா சந்தோஷம் இருக்குமா இருக்காதுங்களா? சாதாரண ஒரு மனுஷங்க நம்ம சொல்றதுக்கே இவ்வளோ சந்தோஷம்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் நம்மளை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அதை போல ஒரு பாக்கியமானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்களேன், எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்களேன், எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த சர்டிபிகேட் ஆண்டவர் வந்து தாவீதுக்கு தராரு. காரணம் கீழ்ப்படிதல். ஆண்டவர் பேசுகிற காரியத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய குடும்பத்தை நடத்துற காரியங்கள்ல தேவன் பேசுகிற காரியத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? வேலை ஸ்தலத்துல ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி. இவன் என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் செஞ்சு முடிப்பான், என் யோசனையின்படியெல்லாம் செய்வான், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படி இவன் செய்வான் ஆண்டவர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். அதை போல ஒரு பாக்கியம் வேற எதுவும் கிடையாது. ஆமான்னு சொல்லுங்களேன். கையை உயர்த்த ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு அந்த பாக்கியத்தை தாங்கப்பா. கேளுங்களேன், கைகளை உயர்த்த ஆண்டவர் கேளுங்களேன், ஆண்டவரே எனக்கு அந்த பாக்கியத்தை தாங்கப்பா. உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனா நான் வாழணும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்ப்போம். உங்க இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனா நான் வாழணும். கையை உயர்த்தி கேளுங்க. ஓ ஷகதரபா லகதரபா திகலதரபா ஹபலகதரபா லதரபா. ஆண்டவரே உங்க இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக நான் வாழணும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்கிற ஒரு மனுஷனா நான் வாழணும் ஆண்டவரே. தேவன் எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, தேவன் எனக்கு உதவி செய்யுங்க, தேவன் எனக்கு உதவி செய்யுங்க, தேவன் எனக்கு உதவி செய்யுங்க. ஷந்தா தராபா லதா ராபா. எங்கெங்கெல்லாம் கீழ்ப்படியாம நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த விஷயத்துலலாம் நான் மாறணும் ஆண்டவரே. என்னை ஒரு நாளும் பார்த்து நீ ஒரு சவுலை போல இருக்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. நீ தாவீதை போல என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லத்தக்கதாக என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. கீழ்ப்படிதல் என் வாழ்க்கையில் இருக்கணும் ஆண்டவரே. உங்க சத்தத்துக்கு ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனா, உங்க சிந்தையில இருக்கிறத அறிந்து அதன்படி செய்கிற ஒரு மனுஷனா, உங்க இருதயத்தில் இருக்கிறத அறிந்து அதன்படி செய்கிற ஒரு மனுஷனா என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஓ ரபா கஷிகத்த ரபா லதா ரபா. உங்ககிட்டேந்து வருகிற அந்த சான்றிதழ், உங்ககிட்டேந்து வருகிற அந்த சாட்சி, உங்ககிட்டேந்து வருகிற அந்த சர்டிபிகேட், ஆமென், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவள் என்று சொல்லி என்னை பார்த்து நீங்க சொல்லத்தக்கதாக என் வாழ்க்கை மாறுவதாக. கேளுங்க, வாய்களை திறந்து பிரதர் கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. என் ஆண்டவர் என் வாழ்க்கையை ஆண்டவரை மாற எனக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படிதல் தான் முக்கியம். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான், அதனால இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். சவுல் என் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் செய்யற ஆள்லாம் கிடையாது. கொஞ்ச நேரம் அவனுக்கு இஷ்டமானதை செய்வான், அவனுக்கு பொறுமையே கிடையாது. அவனுக்கு இஷ்டமானதை என்ன பண்ணிப்பான், செஞ்சுப்பான்.
இல்லை ஜனங்கள் எல்லாம் ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த ஜனங்கள் பேச்சு என்ன பண்ணிப்பான், கேட்டுப்பான். என்ன ஒதுக்கி வச்சிருவான், ஜனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். என்ன ஒதுக்கி வச்சிருவான், தான் கூட இருக்கிற ஆட்களுடைய சத்தத்தை கேட்பான். சம்டைம்ஸ் என் வார்த்தையை கேட்பான், ஆனா நிறைய நேரம் கூட இருக்கிற சொந்தக்காரங்களுடைய பேச்சை கேட்டு நிற்பான். சம்டைம்ஸ் என் வார்த்தையை கேட்பான், ஆனா நிறைய நேரம் கூட இருக்கிற நண்பர்களுடைய பேச்சை கேட்டுப்பான், உலகம் சொல்றதை கேட்டுப்பான், அதன்படி செய்வான் சவுல். ஆனா தாவீதோ என் இருதயத்துக்கு ஏற்றவன். காரணம், எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்து முடிக்கிறவன். கையை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்களேன், நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எந்த கேட்டகரியில் வரோம்? ஆண்டவருக்கு சித்தமானதெல்லாம் செய்கிறோமா? தேவனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறோமா? தேவனுக்கு எதிர்பார்க்கறதெல்லாம் செய்கிறோமா? தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்கிறோமா? இல்லை, சொந்தங்க பேச்சை கேட்குறோமா? நண்பர்கள் பேச்சை கேட்குறோமா? உலகத்தில் இருக்கிறவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு அதுக்கு கீழ்ப்படுகிற ஆளா நம்ம இருக்கிறோமா? எப்படி இவனால முடியல, ஆனா தாவீதால முடிஞ்சது. சவுலால தேவனுக்கு சித்தமானதெல்லாம் செய்ய முடியல, ஆனா தாவீதால தேவனுக்கு சித்தமானதெல்லாம் செய்ய முடிஞ்சது. எப்படி செய்ய முடிஞ்சது? அவருடைய ரகசியம் என்ன தெரியுமா? எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. சங்கீதம் 143:10 அவன் சொல்றான், ஒரு ஜெபமா அந்த இடத்துல அவன் ஏறெடுக்கிறான். ஆண்டவர் பார்த்து சொல்றான், 143 சங்கீதம் 10 ஆண்டவர் பார்த்து கேட்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். நீரே என் தேவன், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அவனுடைய டிபெண்டன்ஸ் அவன் சார்ந்து இருந்தது, ஆவியானவரை சார்ந்து இருந்தான். மனுஷங்களை தன் சுய சிந்தைய அவன் சார்ந்து இல்லை, அவன் சார்ந்து இருந்தது ஆவியானவரை சார்ந்து இருந்தான். ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்றான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. என் டெய்லி லைஃப்ல ஒரு வேளை நான் மிஸ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனா ஆவியானவரே எனக்கு செம்மையான இருதயத்தை, கீழ்ப்படுகிற இருதயத்தை எனக்கு கொடுத்து எனக்கு கற்றுக் கொடுங்க. எதை கற்றுக் கொடுக்கணும்? நான் நல்லா சண்டை போடுறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் நல்ல குதிரையில ஏறுறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் நல்ல யுத்தம் பண்றதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு கற்றுக் கொடுங்க, நான் எப்படி பெரிய ஆள் ஆகணும்னு கற்றுக் கொடுங்க. இதெல்லாம் அவன் கேட்கல. அவன் கேட்டது என்ன தெரியுமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க. அவருடைய ஜெபத்தை பாருங்களேன். ஆண்டவரே என்னை பெரிய ஆள் ஆக்குங்க, ஆண்டவரே என்னை யுத்தத்துல சிறந்தவனா மாத்துங்க, ஆண்டவரே எனக்கு நிறைய வேலைக்காரங்களை தாங்க, ஆண்டவரே இன்னும் ஐஸ்வர்யத்தை தாங்க, ஆண்டவரே இன்னும் என்ன பெரிய ஆளா மாத்துங்க அப்படிங்கிறதெல்லாம் அவனுடைய ஜெபம் இல்லை. அவன் ஜெபம் என்ன தெரியுமா? பக்கத்துல கூப்பிட்டு சொல்லுங்க. அவனுடைய ஜெபம் என்ன தெரியுமா? பக்கத்துல கூப்பிட்டு சொல்லுங்க, கூப்பிட்டு சொல்லுங்க. அவனுடைய ஜெபம் என்ன தெரியுமா? அவனுடைய ஜெபம் என்ன தெரியுமா? உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எனக்கு தெரியல ஆண்டவரே, ஏன்னா ஆலோசனைகள் எல்லா பக்கத்துலேருந்து எனக்கு வருது. நிறைய பேர் சொல்றாங்க, கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, அது அப்படியே தேவ ஆலோசனை மாதிரியே இருக்குது, தேவன் பேசுற மாதிரியே இருக்குது. ஆனா எனக்கு தெரியல இது நல்லதா கெட்டதா, இல்ல உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்காதா, உங்க இருதயத்துக்கு ஏற்றதா ஏற்றது இல்லாததா, உங்க இருதயத்தை இது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுமா, எனக்கு தெரியல ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க. வாழ்க்கை அப்படியே ஹிஸ்டரியை நம்ம அப்படியே படிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி கேட்கறான், ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போவா வேணாமா ஆண்டவரே, நான் யுத்தத்துக்கு போவா வேண்டாமா, நான் யுத்தத்துக்கு போவா வேண்டாமா ஆண்டவரே கேட்கறான். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறான். சண்டை, மனைவி பிள்ளைங்கள் எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டாங்க, சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, இப்போ என்ன செய்யணும்? நீங்களும் நானும் இருந்தா செஞ்சா என்ன பண்ணிருப்போம்? அவனை நான் அவனை விடமாட்டேன்டா வாடா அப்படின்னு தானே போயிருப்போம். இதுல என்ன தேவ சித்தத்தை கேட்கறது?
என்னோடது எல்லாம் போயிடுச்சு, இதில் என்ன தேவ சித்தத்தை போய் கேட்கறது? நான் போவா வேணாமா? என் பொண்டாட்டி எல்லாம் புஷ்டு போயிட்டாங்க, என் பிள்ளைங்கள் எல்லாம் புஷ்டு போயிட்டாங்க, இவன்லாம் கல்லறிகிறான் எனக்கு விரோதமா. உன்னை நம்பி வந்தனே தாவீதே, என் பிள்ளைங்களெல்லாம் புஷ்டு போயிட்டாங்க, என் மனைவியெல்லாம் புஷ்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறானே அப்படின்னும் போது நமக்கு ஒரு ஃபயர் ஒன்று வரும் பாருங்க. வாடா உண்டுலன்னு பண்ணிடலான்ட்டு செய்யலைங்க. அவனை அடிக்கிறதுக்கு கல்லை தூக்கிட்டு நிற்கிறாங்க எல்லாம். ஏடா உனக்காக தானே நான் பேசிட்டு இருக்கிறேன், உனக்காக தானே நான் பிரயாசப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணல. நேரா ஒரு சாக்கை எடுத்துட்டான், அதறிட்டு மேலே போத்துக்கிட்டு மண்ணை வாரி தலையில் போட்டுக்கிட்டு கைகளை பரத்துக்கு விரோதமாக உயர்த்தி, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க ஆண்டவரே? நான் யுத்தத்துக்கு போகவா வேண்டாமா? நான் போனால் ஜெயிப்பனா? என் கையில் ஒப்பு கொடுப்பீங்களா? இதெல்லாம் என்னங்க? நம்ம யோசிப்போம், இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கெல்லாம் எதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு? இது நம்முடைய உரிமை, நம்ம போய் செய்யணும், இது நம்முடைய கடமை, இதை போய் செய்யணும் அப்படின்றத நம்ம யோசிச்சிருப்போம். அவன் யோசிக்கல. கையை பரத்துக்கு விரோதமாக உயர்த்தி நேராக உயர்த்தி கேட்குறான், நான் போவா ஆண்டவரே? நான் போனா ஜெயம் தருவீங்களா எனக்கு? நான் போனா எனக்கு இங்க ஏதாவது நடக்குமா? நான் போவா? உங்க சித்தம் என்ன எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமானது என்ன அதை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, அதை நான் செய்யறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தான் ஜீவனை, தன் வாழ்க்கைய, தன்னுடைய நடக்கைய, தன்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல விட்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல சொல்றான், நான் போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னான் பாருங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானதை அவனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன், நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு டிபெண்டன்ஸ் ஆண்டவர் மேல ஒரு சார்ந்து இருக்கிற அனுபவம் நமக்கு இருக்குதா? இந்த குதிரைக்கு கண்ணுல இதை போட்டிருப்பாங்கல்ல, அது பேர் என்னது? கடிவாளம் போட்டிருப்பாங்கல்ல. ஏன் ஏன் போடுறாங்க? ஆஸ்பத்திரிக்கு போதா? அது எங்கெல்லாம் பச்சையா இருக்குதோ அங்கெல்லாம் போயிடும் பாட்டுக்கு, டைரக்ஷன்ல போகாது. மேல உட்கார்ந்துக்கிறான எஜமா, அவன் சொல்ற ரூட்ல அது போகாது, அதுக்கு பிரியமானதெல்லாம் ஓடும். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல பாருங்களேன். எவ்வளோ அந்த காலத்துல அறிவாளியே இருந்து அது கடிவாளம் ஒன்று போட்டு தேவையில்லாததெல்லாம் மறைச்சி, நீ பார்க்க வேண்டியதெல்லாம் இங்கே மட்டும்தான் பார்க்கணும், சைடில் நீ என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது போட்டு கொண்டு போகிறாங்க பாருங்க. இன்னைக்கு நமக்கு அது இல்லை, அந்த கடிவாளம் நமக்கு இல்லை. அந்த கடிவாளம் இல்லாததுனால என்ன நடக்குது? எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எங்கெல்லாம் நம்ம ஓப்பனிங் கிடைக்குதோ போகிறோம். வீடு, அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குது, அந்த வீட்டுக்கு போயிடலாம். ஜெபம் பண்ணோமா? அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, அதே கல்யாணம் பண்ணிடலாம். அது அழகா இருக்கும், வந்த பிறகு பேயா மாறிடும். அது ஜெபம் பண்ணா பேயை கூட ஆண்டவர் ஏஞ்சலாக மாற்றி கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பார். நீ ஏஞ்சல் நினச்சிட்டு போன அப்படின்னா அது பேய், கலர் பேய், அது பெயிண்ட் அடிச்சு வந்துக்கிற பேய். அது உன் வாழ்க்கையை சின்ன பெண்ணமாக்கிடும். அவன் ரொம்ப அழகா இருக்கிறான், அவனை முடிச்சிடலாம், அவனே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நீ யோசிச்சுட்டு நினைச்சுக்கோ. ஜெபம் பண்ணியா? தேவ சித்தம் உன் வாழ்க்கையில என்ன? அந்த சைத்தான் உன் வாழ்க்கையில வந்தான்னா உன்னை சின்ன பின்னமாக்கிடுவான். உன் நிம்மதி போயிடும், எதிர்காலம் போயிடும், பிள்ளைய பெற்றுக்கலாம், அதுக்கு மேல ஒன்றும் இருக்காது. ஹாப்பினஸ், வாழ்க்கையில இருக்க வேண்டிய அந்த ஜாய் உன் வாழ்க்கையை விட்டு போயிடும். ஏதோ ஒரு அழுத்தத்துல, ப்ரெஷர்ல உன் வாழ்க்கை ஓடுமே தவிர சமாதானம், சந்தோஷம்ன்றது உன் வாழ்க்கையில் இருக்காது. தேவ சித்தம் என்ன உன் கல்யாணத்தை குறிச்சு? ஆண்டவருடைய ஆவியானவரை நீ சார்ந்து இருக்கியா? ஆண்டவருடைய ஆவியானவரை நீ சார்ந்து இருக்கிறியா? தேவனாகிய கர்த்தரை சார்ந்து இருக்கிறியா? உன் பிள்ளைங்க இப்படி வரணும், அப்படி படிக்கணும், அந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும் அப்படின்னு நிற்கிறிய, மல்லு கட்டிட்டு நிற்கிறிய. ஜெபம் பண்ணியா? ஆண்டவரே இந்த ஸ்கூல்ல நான் பிள்ளைய போடவா? நீங்க என்ன பேசுங்க சொல்லுங்க.
இல்லை எங்கள் மாமா அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சேர்த்து விட்டாருன்னா அது பெரிய ஸ்கூலு, அது பெரிய காலேஜு, அங்கே அப்படியே பெரிய ஆளாயிடலாம், அங்கே வேலை கிடச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு எதையோ ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒன்று யோசிச்சுருக்கிறேன். இல்லை யாரோ ஒருத்தருடைய ஆலோசனையின்படி ஓடுறியா? தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க ஊருப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க, ஏராளமான ஆட்கள் இருந்தாங்க. நீ எங்கே போகணும், எப்படி போகணும், எப்படி யுத்தம் பண்ணணும், நீ எப்படி இவங்களை சந்திக்கணும், நீ எப்படி இவங்க கூட பேசணும், ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஏராளமான பேர் இருந்தாங்க. எல்லாம் இருந்தாலும் அவன் டெய்லி ஆண்டவர்கிட்ட போய் கையை உயர்த்தி, இவங்க எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஆண்டவரே, நான் ஜெயிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நான் படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி இவங்க எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம், ராஜ்யம் விஸ்தாரமாகிறதுக்கு, பணக்காரனாகிறதுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் ஆண்டவரே. என்னை இந்த ஸ்தானத்துக்கு ஆடுகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டு இருந்த என்னை இந்த இடத்துல இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சது நீங்கள். இவங்க எல்லாம் சொல்லிக் கொடுக்கறத பார்க்கலாம். உமக்கு பிரியமானதை, எதுக்காக இந்த உயர்வை என் வாழ்க்கையில் கொடுத்தீங்களோ, எதற்காக இந்த மகிமையை எனக்கு கொடுத்தீங்களோ, எதுக்காக என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்தி வச்சிருக்கிறீங்களோ, அதை நான் செய்கிறதுக்கு இவங்க யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஆவியானவரே, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உமக்கு பிரியமானதை நான் செய்யணும் ஆண்டவரே. ஏதோ ஒரு இருதயத்தில் வச்சு தான் என்னை இந்த நிலைமைக்கு என்னை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. பாருங்களேன், சவுல் மேலே ஒரு பெரிய திட்டம் ஒன்று இருந்தது. அநேக ஆண்டுகளா இருதயத்தை, தேவனுடைய இருதயத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த ஒரு காரியம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்திலிருந்து வரும்போது வழிமறைச்சு இவங்களை விடமாட்டான், ஊருக்குள்ள விடமாட்டேன்னு சொன்ன ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை ஆண்டவர் அன்னைக்கே சொல்றாரு, மோசே இருந்த அந்த காலத்திலே சொல்றாரு, இந்த சந்ததியை நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு. இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 400-500 ஆண்டுகள் கழித்து தேசத்துக்கு முதல் ராஜா வருகிறான். அவன் தான் சவுல். முதல் ராஜா வந்த உடனே தான் இருதயத்தை வேதனைப்படுத்திக்கிட்டு இருந்த, தான் இருதயத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்த, தான் இருதயத்துல ஜனங்களுக்காக அப்படியே குமுறிக்கிட்டு இருந்த அந்த காரியத்தை சவுல்கிட்ட சொல்றாரு ஆண்டவர். என் இருதயத்தை இத்தனை ஆண்டுகளா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது, நான் முடிக்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்குது, இத்தனை ஆண்டுகளாயும் முடிக்கப்படலை, இன்னைக்கு நீ ராஜாவாயிட்ட, இந்த கட்டளை கொடுக்குறேன், இந்த வேலையை முடிச்சிருன்னு சொன்னாரு. ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அவனை ராஜாவா கர்த்தர் வச்சார், ஒரு பெரிய நோக்கத்தோடு வச்சார். ஆனால் இருதயத்தை வேதனைப்படுத்திட்டான். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு இந்த உயர்வை கொடுத்துக்கிறாருன்னா காரணம் என்ன தெரியுமா? there is a purpose. ஆண்டவர் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சுக்கிறார். அது என்னன்றத தேவனுடைய இருதயத்துக்கு உகந்த ஒரு மனுஷன் நீ மாறுவனா, அதை உன்னால கர்த்தர் செய்து முடிப்பார். உன்னை கொண்டு கர்த்தர் அதை செய்து முடிப்பார். உன்னை கொண்டு கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆனால் நீ டிசோபீடியண்டா, கீழ்ப்படியாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கு நீ காம்ப்ரமைஸ் பண்ணனா எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ண. சின்ன சின்ன விஷயங்கள், டெய்லி ஜெபிக்கிறது, டெய்லி வேதத்தை வாசிக்கிறது, டெய்லி கர்த்தரை தேடுறது, சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டவர் உணர்த்துவார். இதை சொல்லு, இவங்கள்ட்ட சுவிசேஷத்தை சொல்லுன்னுவார். அதை வேண்டாம் ஆண்டவர், எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்படியே நம்ம அப்படியே டிசோபீடியண்ட்டாகவே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ஃபுல்லாகவே டிசோபீடியண்ட்டாக தான் இருக்கும். பெருசாக கர்த்தர் உன் வாழ்க்கையில் வச்சுக்கத நிறைவேற்ற முடியாது. கடைசியாக சொல்லுவார், உன்னை ஏண்டா அழைச்சேன் நான். சவுலை பார்த்து சொல்கிறாரு, உன்னை நான் ராஜாவாக்குனதை குறித்து மனஸ்தாபப்படுறேன், உன்னை குறித்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன். மணி உட்காந்துக்கிறான், இவனை பார்த்து நான் சொல்கிறேன், உன்னை குறித்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன்டா. ஒரு கீபோர்டு கூட உன்னால் வாசிக்க முடியல ஒழுங்கா, உன்னை குறித்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன். எத்தனை கீபோர்ட் கிளாஸில் உன்னை தூக்கி போட்டேன், எத்தனை கீபோர்ட் மாஸ்டர் வீட்டுக்கு கூட்டு வந்து உனக்கு கற்றுக் கொடுத்தேன், எல்லாம் செஞ்சு இவ்வளோ ஆயிடுச்சு, நீ கரெக்டாக பிடிக்க மாட்டிய, உன்னை குறித்து நான் ரொம்ப மனவேதனைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அவன் இன்னைக்கு தூங்குவான்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி அப்பா சொல்லிட்டாரு நம்மளை, ஷோ அவமானமாக போச்சே, இருக்குமா இருக்காதுங்களா? சாதாரண ஒரு அப்பா இல்லையா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் உன்னை பார்த்து சொன்னாருன்னு வச்சுக்கோயேன், உன்னை ரட்சித்ததை குறித்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன், உனக்கு அபிஷேகத்தை குறித்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன், உனக்கு இந்த மகிமையை கொடுத்ததை குறித்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன், உனக்கு இந்த உயர்வுகளை கொடுத்ததை குறித்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன்னு ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து சொல்லிட்டாருன்னா அதை போல வேதனை வேற எதுவுமே இல்லையே. ஆனால்
ஆனால் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். கையை உயர்த்த ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். ஆமேன்னு சொல்லுங்களேன். 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி தாவீதை போல ஒரு ஜெபம் ஒன்று ஏற்போமா? ஆண்டவரே, உமக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்ய என் அர்ப்பணிக்கிறேன்றவங்க கைகளை உயர்த்துங்க. எழுந்து நிற்கிறாந்தா எழுந்து நெல்லுங்க. எல்லாம் முழங்கால் படிடுறாந்தா முழங்கால் படிடுங்க. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய என் வேலையில் இருக்கும்போது என் பாஸ் என்ன சொன்னாலும் உமக்கு பிரியமானதை நான் செய்யணும்.